கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தினுடைய 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே நாம் கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, இன்னும் 2 நாட்களிலே வருகின்ற புதன்கிழமை சாம்பல் புதன்கிழமை என்று நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். ஆகவே இது லெந்து காலங்கள் என்று சொல்லி வரையறுக்கப்பட்டுள்ளது. லெந்து என்று சொன்னால் துளிர் விடுதல் அல்லது நம்மை நாமே ஒருத்தல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரிலே நாம் துளிர் விடுதல் அல்லது அவரிலே வளர்ச்சி பெறுதல் என்பது லெந்து பற்றியதான விளக்கம். ஆனால் இந்த லெந்து காலங்களிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை நாம் நினைவு கூர்ந்து, எனக்காக பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து இத்தனை பாடுகளை பட்டார் என்பதை உணர்ந்து அதை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகளின் வழியாகத்தான் பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலைக்கு நம்மை சீர்படுத்தி பார்ப்பது தான் இந்த லெந்து காலம். ஆகவே நம்மை நாமே ஒருத்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து வேதங்களை வாசித்து தியானித்து அவரண்டை நாம் கிட்ட நெருங்கி சேர்வது தான் இந்த லெந்து காலத்திற்குரிய ஒரு காரியமாக அமைகிறது. அன்பானவர்களே, லெந்து என்பது நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து கொள்ளுதல் என்றும் நாம் அதை சொல்லலாம். அப்படியானால் பாவம் என்ன என்பதற்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்வது பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் படைப்பாளருக்கும் படைப்புகளுக்கும் இடையே உள்ள உறவை நாம் துண்டிப்பது பாவம். படைப்பாளருடனும் படைப்புகளுடனும் உள்ள உறவை நாம் துண்டிப்போமையானால் அதுவும் பாவம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே படைப்பாளருடனும் படைப்புகளுடனும் உள்ள உறவு நிலையில் ஏற்பட்டுள்ள சிதைவு அல்லது சீர்கேடுகளை ஒப்புரவாக்குதலின் வழியாக நாம் ஒன்றிணைவது, அதுதான் இந்த லெந்து காலங்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஒப்புரவாக்குதல். ஒப்புரவாக்குதல் என்ற தலைப்பின் கீழ் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 வசனம் முதல் 22 வசனங்கள் வரை அடங்கியுள்ள வேத பகுதியிலிருந்து தான் நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். ஒப்புரவாக்குதல் என்பது ஒன்றாக இருக்கக்கூடிய மக்களிடத்திலே பிரிவு ஏற்பட்டு இருதரப்பாக பிரிந்து கிடக்கின்ற அந்த மக்களை இணைக்கின்ற ஒரு செயல்பாடு. அந்த இணைக்கின்ற செயல்பாடுக்கு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒருவர், அவர்கள் அந்த மத்தியஸ்தம் பண்ணுவதன் மூலமாக இருதரப்பு மக்களும் ஒன்றாக இணைவது தான் ஒப்புரவாக்குதல் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறேன். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலே பிறந்தார்? கோத்திரம் என்று சொன்னவுடனே நமக்கு 12 கோத்திரங்கள் ஞாபகம் வருகிறது. யாக்கோபினுடைய புதல்வர்கள் அவருடைய பெயரில்தான் அந்த கோத்திரம். அப்படியானால் யாக்கோபினுடைய முதல் மகன் ரூபன், அவன்தான் சேஷ்ட புத்திரபாகன், அவன்தான் வாரிசுக்குரியவன். அவனுடைய கோத்திரத்தில் வராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்தில் பிறந்ததன் நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோமேயானால் மத்தியஸ்தம் என்பதனுடைய பொருளை நாம் புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். யோசேப்பு ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்தை கண்டு தன் சகோதரனிடத்திலே அந்த சொப்பனத்திற்குரிய விளக்கத்தை சொல்லுகிறான். இதை கேட்டவுடனே சகோதரர்கள் யாவரும் அவன் மீது கோபப்பட்டு அவனை கொலை செய்யும்படி, ஏனென்றால் அந்த சொப்பனத்தின் பொருள், நீங்கள் எல்லாரும் என்னை வணங்குவதாக அது பொருள்படுகிறது என்று சொல்லி அவன் சொன்னவுடனே, இவன் நமக்கு சிறியவனாய் இருக்க இவனை வணங்கச் சொல்கிறான் என்று சொல்லி அவன் மீது கோபப்பட்டு
தன்னுடைய தகப்பனும் அவன் மேல் மிகுந்த பாசம் உள்ளவனாய் இருக்கிறானே என்று சொல்லி அவன் மேல் எரிச்சல் கொண்டு அவனை கொல்லும்படியாக முயற்சிக்கிறார்கள். அப்படி போகின்ற வேளையிலே யூதா அங்கே அவனை பாதுகாக்கும்படி, யோசேப்பினுடைய உயிரை பாதுகாக்கும்படி, நம்மளுடைய சகோதரனை கொல்வதனால் நமக்கு லாபம் என்ன, அவனுடைய இரத்தம் சிந்துவதனால் நமக்கு லாபம் என்ன என்று சொல்லி அவர்களோடு பேசுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் நம்மளுடைய மாமிசமாகவும் இருக்கிறான் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறான். ஆதியாகமம் 37 அதிகாரம் 26 மற்றும் 27 வாசிப்போம். அப்பொழுது யூதா தன் சகோதரனை நோக்கி நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவனுடைய இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன, அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் மாமிசமுமாய் இருக்கிறானே. பாருங்கள், அங்கே அவன் சாவதை அவன் விரும்பவில்லை, அவனுடைய இரத்த பலி நமது மீது சுமரும், ஆகவே அதனால் நமக்கு லாபம் என்ன என்று சொல்லிவிட்டு அவன் நம்மளுடைய மாமிசமாய் இருக்கிறான், நம்மளுடைய சகோதரனாக இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்காக அங்கே மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக அங்கே காணப்படுகிறான். அதை போல யோசேப்பு எகிப்து தேசத்தினுடைய அதிபதியாக இருக்கின்ற பொழுது அவனை காண்பதற்காக யூதா போகின்றான். யூதா போய் நாங்கள் யாவரும் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்லி, நானும் என்னுடைய தகப்பன் வீட்டாரும் அங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்திலே பென்யமீனை அழைத்து செல்ல யாக்கோபினிடத்திலே அவன் உத்தரவு வாங்குகிறான். அப்பொழுது யாக்கோபு யோசேப்பை போல பென்யமீனையும் கொன்று விடுவார்களோ என்று சொல்லி சந்தேகித்து அவனை அனுப்புவதற்கு தயங்குகிறான். அப்பொழுது யூதா அவனுக்காக நான் உத்தரவாதம் செய்கிறேன், என்னை நம்பும், அவனை நான் பத்திரமாக திருப்பி அழைத்து கொண்டு வருவேன் என்று சொல்லி பென்யமீனுக்காக உத்தரவாதம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆதியாகமத்திலே 43 அதிகாரம் 8 மற்றும் 9 வசனத்தை வாசிக்கிற பொழுது, பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம், பிள்ளையாண்டானை என்னோட அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவனை என்னிடத்திலே கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. பாருங்கள், பிள்ளையாண்டனை என்னிடத்திலே அனுப்பும் என்று. பிள்ளையாண்டன் என்று சொன்னால் அங்கே பென்யமீனை குறிக்கிறது. அவனுக்காக அங்கே உத்தரவாதம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய குணாதிசயமாக காணப்படுகிறது. அங்கே எசேக்கியேல் 18 அதிகாரம் 32 வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக ஒருவன் மரிப்பதை நான் விரும்புவதில்லை, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே மரிப்பதை நான் விரும்பாமல் அவன் மனம் திரும்புவதையே விரும்புகிறேன் என்று சொல்லி, ஆக சாவதை ஆண்டவர் விரும்புவதில்லை. அதை போல இங்கே சகோதரன் மரிப்பதை இவன் விரும்பாதவனாகவும், இரண்டாவது அவன் தன்னுடைய மாமிசமாகவும் இருக்கிறான் என்று சொல்லியும் அவரிடத்திலே அங்கே பரிந்து பேசக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டான். அந்த குணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயமாய் இருப்பதனால் அங்கே யூதா கோத்திரத்திலே ஆண்டவர் தோன்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கிற பொழுது, யாக்கோபு இப்பொழுது தான் இருக்கும் இடத்திலே பஞ்சம் ஏற்பட்டபடினால் எகிப்து தேசத்தினுடைய ஒரு பகுதியாகிய கோசேன் என்ற பகுதிக்கு அந்த இடத்திற்கு வந்து சேருகிறார்கள். அங்கிருந்து யோசேப்பினிடத்திலே ஆள் அனுப்புவதற்காக யூதாவை அனுப்புகிறான். யூதா அங்கே சென்று யோசேப்பினிடத்திலே நானும் என்னுடைய தகப்பனாரும்
இங்கே வந்து சேர்ந்து விட்டோம், கோசேன் நகரத்தில் இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது யோசேப்பு அந்த வார்த்தையை கேட்டு தன்னுடைய தகப்பன் தன்னுடைய தேசத்திற்கு வந்திருக்கிறான் என்பதை கேட்டவுடன் அவன் என்ன செய்கிறான்? ரதங்களை பூட்டி விரைந்து சென்று யாக்கோப்பை சந்தித்து அவன் கழுத்தை இறுக பற்றி கொண்டு விடாது அழுதான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் கேட்கின்ற பொழுது யோசேப்பு ஒரு புறமும், இங்கே யாக்கோப்பனுடைய புதல்வர்கள் சேர்ந்த ஒரு புறமும் ஆக இரண்டு கூட்டத்தாரையும் இணைத்து வைக்கின்ற ஒரு மத்தியஸ்தத்தை யூதா பண்ணினபடினால் யூதா கோத்திரத்திலே ஆண்டவர் தோன்றினார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, 22 வருடங்கள் கழித்து அங்கே யோசேப்பு யாக்கோப்பை பார்க்கிறான் என்று சொல்லி, யாக்கோப்பு யோசேப்பை கண்டவுடனே அவனுடைய மனம் மகிழ்ந்து, எனக்கு எப்பொழுது மரணம் ஏற்பட்டாலும் நான் சந்தோஷத்தோடனே மரணம் அடைவேன் என்று சொல்லி அங்கே அவன் சொல்வதை பார்க்கிறோம். ஆக இருவரும் பிரிந்திருந்த நிலையிலே அவர்களை ஒன்றாக்கக்கூடிய, அவர்களை இணங்க பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்தவன் தான் யூதா. ஆகவேதான் அந்த யூதா கோத்திரத்திலே ஆண்டவர் பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே முதலாவது தீமைக்கு நன்மை செய்ய ஒப்புரவாகுதல். அன்பானவர்களே, யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு பல தீமைகளை செய்கிறார்கள். இப்பொழுது யூதா தனிமையாக வந்திருக்கிறான். யோசேப்பு எகிப்து தேசத்தினுடைய அதிபதியாயிருக்கிறான், அதிகாரமுடையவனாயிருக்கிறான். ஆகவே என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாய் செய்தான் என்று சொல்லி அவனை தீமைக்கு தீமை செய்யாமல் அவனை மன்னித்து அவனை வரவேற்கக்கூடிய ஒரு மனிதனாக அங்கே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒப்புரவாகுதல் என்பது தீமைக்கு தீமை செய்தல் அல்ல, அவர்களை மன்னித்து மீண்டுமாக ஏற்றுக்கொள்ளுதல் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்ற பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். பிளவுபட்டு கிடக்கின்ற அல்லது ஆதியிலே தேவனோடு கொண்டிருந்த உறவை இழந்து போன அந்த மனிதனை மீண்டுமாக ஒன்றாக இணைக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே உலகத்திற்கு வந்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். ஆக மனிதனையும் தேவனையும் இணைக்கக்கூடிய மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற போது ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆக ஒப்புரவாகுதல் என்பது இருதரப்பையும் ஒன்றாக இணைக்கும்படி செய்யக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இரண்டாவது, அழிக்கக்கூடிய அல்லது அழிக்க வேண்டியவர்களை அணைப்பதுதான் ஒப்புரவாகுதல். தான் தெரிந்து கொண்ட ஜனம் ஏகமாய் பாவம் செய்து கெட்டுப்போனார்கள். அவர்களை அப்படியே விட்டுவிடாமல், அவர்களை அழித்து விடாமல், அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர்களை மீட்கும் பலியாக அவரை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கேயும் பாதிக்கப்பட்டவர்கள்தான் ஒப்புரவாக்குதலை துவங்குகிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. யார் பாதிக்கப்பட்டார்கள்? யாரை தன்னுடைய ஜனமாய் தெரிந்தெடுத்து கொண்டாரோ அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர்தான் இந்த ஒப்புரவாக்குதலின் செயலை துவக்குவதாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களை, கானா ஒரு கல்யாணத்திலே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மரியன்னையும் அங்கே இருக்கிறார்கள். அப்பொழுது திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே இதை அறிந்த மரியாள் ஆண்டவரிடத்திலே வந்து சொல்கிறாள். அந்த பகுதியை நான் வாசிக்கிற பொழுது யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன,
இன்னும் வரவில்லை என்றார். என் வேலை இன்னும் வரவில்லை என்றால், இதை சாதாரண மொழியிலே சொல்ல வேண்டுமானால், உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்வது போல. அப்படியானால் ஆண்டவர் அந்த காரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதைப் போல ஒரு வார்த்தையை சொல்கிறார், சடனாக சொல்கிறார். எனக்கும் உனக்கும் என்ன, உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும் என்று சொல்வது போல ஆண்டவர் அந்த காரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் மரியாள் என்ன செய்கிறாள் என்றால், வேலைக்காரரிடத்திலே சென்று ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். முற்றுப்புள்ளி வைத்த அந்த காரியத்தை மீண்டுமாக கமா போட்டு அதை தொடர்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த காரியத்தை முடிப்பது போல சொன்னாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் அந்த காரியத்திற்கு மீண்டுமாக தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதை போல அங்கே ஆண்டவர் வேலைக்காரரிடத்திலே வந்து சொல்கிறார், கற்சாடிகளிலே, அங்கே வெளியிலே இருக்கக்கூடிய கற்சாடிகள் 6, அந்த 6 கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்ப சொல்லி அதை ஆசீர்வதித்து திராட்சை ரசமாக மாற்றுகிறார். இங்கே வேலைக்காரர்கள் அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மாறுதரமோ மறுப்பு மொழியோ எதுவும் சொல்லவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சொன்னவற்றிற்கு இணங்கி செய்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, அங்கே யூத சட்டப்படி அல்லது யூத மார்க்கத்தின் மரபுப்படி அந்த திருமண வைபவம் 7 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அந்த 7 நாட்களிலே இடையிலே திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. ஆக 7 என்பது அவர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு எண், ஒரு ஆசீர்வாதமான ஒரு எண்ணாக, முழுமை பெற்றதாக அவர்கள் கருதுவார்கள். ஆனால் தண்ணீர்கள் நிரப்பப்பட்டது 6 கற்சாடிகளில். 6 என்பது குறைவுள்ளது. ஆனாலும் வேலைக்காரர்கள் அதையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவர் சொன்னபடியே தண்ணீரை நிரப்பச் சொல்கிறார்கள். தண்ணீர் எப்படி திராட்சை ரசமாக மாறும் என்றெல்லாம் கேட்காமல் ஆண்டவர் மீது விசுவாசத்தை கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த காரியத்தை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். மரியாளும் ஆண்டவர் அங்கே சொன்ன பொழுது, எனக்கும் உனக்கும் என்ன என்று சொன்ன பொழுது, ஆண்டவரால் ஏதாகிலும் செய்ய முடியும் என்று சொல்லி நம்பினவளாக அங்கே வேலைக்காரரிடத்திலே போய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இணங்கி போகுதல் என்பது ஒப்புரவாக்குதலின் படிநிலைகளாகும். இங்கே ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைப்பது போல, அந்த காரியத்தை ஸ்டாப் பண்ணுவது போல ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஆனாலும் அதற்கும் இசைந்து மரியாள் வேலைக்காரரிடத்திலே போய் சொல்வதையும், வேலைக்காரர்கள் ஆண்டவர் சொன்னபடியே செய்வதையும் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஆக இந்த காரியத்திலே அவர்கள் இணங்கி போனார்கள். அங்கே ஒரு சுவைமிக்க, முன்பு இருந்ததை விட மிக சுவையான திராட்சை ரசத்தை அனுபவித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆக இணங்கி போகுவதனால், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போவதனால் ஒப்புரவாகுதல் எளிமையாக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 3வது, பிளவுண்ட சமூகங்களை பிணைப்பதுதான் ஒப்புரவாக்குதல். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் காலத்திலேயே யூத கிறிஸ்தவர்கள், புற இன கிறிஸ்தவர்கள் என்று பிரிவினைகள் காணப்பட்டன. இது தேவாலயத்தில் மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்நாட்களிலே எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட பாகுபாடுகள் காணப்பட்டது. இந்த பிரிவினையை போக்குவதற்காக ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்தில் என்ன செய்கிறார்? கோபப்பட்டு, இது கள்ளர் குகை அல்ல என்று சொல்லி அந்த தேவாலயத்தை சுத்தம் செய்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பிரிவினைவாதங்களை ஆண்டவர் முறிக்கும்படியாக அங்கே யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்கின்ற பொழுது, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்குண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்வதை பார்க்கும். இப்படிப்பட்ட வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து வேறே ஆடுகளும் என்னுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கின்ற பொழுது ஒரே மெய்ப்பனாகவும்
இவர்களெல்லாம் ஒரே மந்தைகளாகவும் இருப்பார்கள் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, எபேசு நிருபத்திலே அங்கே யூத மார்க்கத்தை சேர்ந்த மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அதைப்போல புற இனத்தவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களுக்கிடையே பல பிரச்சனைகள் இருப்பதை அங்கே பவுல் பார்க்கிறார். அங்கே பார்த்த பின்பாக அங்கே சொல்கின்ற வார்த்தை எபேசு 2 அதிகாரம் 16 வசனத்திலே, பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகை, இருவருக்குமான வேறுபாடு உள்ள ஒரு பகை. இந்த பகையை அவர் என்ன செய்கிறார்? சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக ஆக்கினார் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆக ஆண்டவரையும் நம்மையும் பிரிக்கக்கூடிய தடுப்புச் சுவர் எதுவென்றால் பாவமாக இருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கிறது. இவற்றை தகர்த்து ஆண்டவரோடு ஒன்றாக வாழ்வதற்கு, கடவுளோடு ஒன்றாக வாழ்வதற்கு அவர் அந்த தடுப்புச் சுவரை அகற்றினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரே கடவுள், அந்த ஒரே கடவுள் நம்பிக்கை, ஒரே ஞானஸ்தானம், ஒரே தரிசனம் என்று நாம் விசுவாசிக்கிற நம்மிடையே சாதிய, மொழி, சமநிலையற்ற பொருளாதார இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தானே செய்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் அவர்களுக்குள் சாதியும் வேறுபாடுகளும், மொழி வேறுபாடுகளும், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆலயங்களிலே அப்படிப்பட்டவர்களுக்கு முன் உரிமைகள் கொடுக்கப்படுவதையும் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். அப்படியானால் அந்த காரியத்தை குறித்து கலாத்தியர் நிருபத்திலே 3 அதிகாரம் 28 வசனத்திலே, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பிரிந்து கிடக்கக்கூடிய சமூகத்தை ஒன்றாக இணைப்பதுதான் ஒப்புரவாக்குதல் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே தான் கொலோசியர் 3 அதிகாரம் 11 வசனத்திலே, கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருக்கிறவர் கிறிஸ்துவே. மத்தியசம் செய்கிறவரும் அவரே, தேவனோடு நம்மை இணைத்து வைக்கிறவரும் அவரே. ஆக அப்படிப்பட்ட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்திலே, அப்படி ஒப்புரவாக்குதலிலே நாம் நம்மளுடைய பாவங்களை அல்லது நம்மளுடைய குற்றங்களை சீர்தூக்கி பார்த்து ஒப்புரவாக்குதலின் வழியாக கிறிஸ்துவோடு சேர்ந்து தேவனோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள இந்த காலங்கள் நமக்கு பலனுள்ளதாக இருக்கிறது. தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்வது, அழிவுக்குள்ளானவர்களை அரவணைப்பது, பிளவுபட்ட சமூகத்தை மீண்டுமாக இணைத்து கொள்வது என்பதுதான் ஒப்புரவாக்குதலாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த லெந்து நாட்களிலே நமக்கு பகைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், நாம் ஒருவேளை அவர்களை பகைவர்களாக அல்லது துரோகிகளாக நினைத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அவர்களோடு இணக்கமாக சேர்ந்து ஒப்புரவாகுவதை நாம் மேற்கொள்வது தான் அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். மீண்டும் உமது சமூகத்திலே எங்களை ஒப்படைக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒப்புரவாக்குதல் என்பது ஒரு அருமையான ஊழியம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, மத்தியஸ்தம் பண்ணுகிறது எவ்வளவு சிறந்த ஒரு காரியம் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஒப்புரவாக்குதலின் வழியாக நாங்கள் தேவனோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். தடுப்பு சுவரை தகர்த்து தேவனோடு நாங்கள் முகமுகமாய் சந்தித்து அவரோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியாக நாங்களும் இந்த உலகத்திலே இந்த ஒப்புரவாக்குதலை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தரலும். உடைய கிருபைக்குள் எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதித்தரலும். கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரும். தேவைகள் யாவற்றையும் சந்தியும், சுகத்தையும் பலத்தையும் தந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தரலும். மீட்பராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.